வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கோதுமை பிஸ்கெட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய கோதுமை பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த ஒரு கிளாஸில் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுக்கலாம். அது கூட நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு இருக்கும். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம உருக்கி வச்சுருக்க வெண்ணெயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து நம்ம உருக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு பிறகு நம்ம வந்து இந்த அளவுக்கு நமக்கு மாவு வருது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அதை வந்து நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி ஸ்கொயராக இல்லைனா டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். சைட்ஸ்லலாம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனான ஷேப்பில் வரும். இப்போ இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், நமக்கு வந்து இவ்வளோ சின்ன சின்ன டைமண்ட் பிஸ்கெட்ஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாவு பிசையும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் மாவு போட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேட்ச் பை பேட்சாக நம்ம பிஸ்கெட்ஸ்லாம் பொரிச்சு எடுக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். நீங்கள் ஹையாக வச்சிங்கன்னா அந்த பிஸ்கெட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து தீஞ்சிரும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நீங்கள் குக் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க, அப்போ தான் ஈவனாக பிஸ்கெட்ஸ் எல்லாம் வேகும். பிஸ்கெட்ஸ் எல்லாம் பொன்னிறமானோன்னா நம்ம வந்து அதை எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த பிஸ்கெட்ஸ் பண்ணிடலாம். இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்கெட் நம்ம செஞ்சு வச்சோன்னா நம்ம ஸ்நாக்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.